மகர லக்னத்திற்கு 5ஆம் இடமாக ரிஷப வீடு வருகிறது. இந்த ரிஷபம் என்பது ஒரு அற்புதமாக காளையின் சின்னத்தை குறிப்பிடுகிறது. பசு. நீங்கள் உங்கள் அதிர்ஷ்டத்தை இயக்குவதற்கு மகரத்திற்கு எளிமையான வழி என்னவென்றால், பசுவிற்கு சோளத்தட்டு அல்லது ஏதேனும் ஒரு வகையில் ஒரு புண்ணாக்கு, இப்படி பசுவிற்கு ஏதேனும் ஒரு வகையில் நீங்கள் ஒரு உணவை கொடுத்து கொண்டே வந்தீர்கள் என்றால் மிக பெரும் வெற்றிகளை உங்கள் லைஃப்பில் நீங்கள் சந்திக்க முடியும். அதே 5ஆம் இடத்துல போய் கிருத்திகை நட்சத்திரம் இருக்குது. அப்போது கிருத்திகை நட்சத்திரம் அதிர்ஷ்டத்தின் நட்சத்திரமாக உங்களுக்கு வரும். திடீர் அதிர்ஷ்டத்தை இயக்குவதற்கு கிருத்திகை நட்சத்திரம் உபயோகப்படும். திடீர் அதிர்ஷ்டம்னு உடனே சீட்டாட்டம் அல்லது லாட்ரி சீட்டு இவைகளெல்லாம் திடீர் அதிர்ஷ்டமாக நினைக்கிறது இல்லை. நான் எப்படி நினைப்பேன்னா, என்னுடைய தொழிலில் நிறைய வாடிக்கையாளர் வர்றது, அவங்களுக்கு சொல்லி நான் பழித்து எனக்கு நிறைய பரிசு கொடுக்குறாங்க. தினமுமே இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு ஒரு பரிசு கிடைச்சிக்கிட்டே இருக்கும். அந்த மாதிரி ஏகப்பட்ட பரிசுகளை வாங்கக்கூடிய அமைப்புகளை தான் நான் சொல்லுவேன். அப்போ கிருத்திகை நட்சத்திரம் அப்படின்ட்டாவே நமக்கு இயற்கையாக கார்த்திகேய வழிபாடு மிகப்பெரிய வெற்றிகளை கொடுக்கும்.